வணக்கம் தலைமைகளே. கிட்டத்தட்ட 2 வருடமாக நடந்து வந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் காசா போர் ஒரு வழியாக சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்குள் நெருங்கி வந்திருக்கிறது. வருகின்ற அக்டோபர் 7 வந்தால் இன்னும் 7 நாள் இருக்கு. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி 2 வருடம் ஆக போகிறது. அந்த தேதிக்குள் இந்த சண்டை நிறுத்தம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கே நம்ம பிரதமர் மோடிஜி இதுக்கான வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காரு. இனிமேல் இந்த 2 தரப்பு மக்களும் போரின்றி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று தன்னுடைய வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்காரு. இஸ்ரேல் தரப்புல இன்னைக்கே கொண்டாட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பணைய கைதிகளின் 48 பேரின் குடும்பத்தினர் மற்றும் போர் நிறுத்தத்தை விரும்புவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தலைநகரங்களில் மிகப்பெரிய ஆரவாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. நிச்சயமாக வருகின்ற 7ஆம் தேதிக்குள் இன்னும் 7 நாளைக்குள்ள அவர்களுடைய குடும்பத்தினர் 48 பேரும் இருக்கின்ற நிலைமையில் பிணமாவோ அல்லது உயிரோடனோ கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்காங்க. யார் உயிரோடு இருக்கா யார் பிணமா இருக்கான்னு ஒரு சந்தேகம் நிலவுது அவங்களுக்குள்ள. என்றாலுமே பிணமாக இருந்தாலும் அவர்கள் இஸ்ரேலுக்குள் வர வேண்டும் என்று 100க்கு 100% உறுதியாக இருப்பாங்க. இதுதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் உள்ள வித்தியாசம் வரும். இஸ்ரேலிய யூத மக்கள் அந்த பிணங்களுக்கு யூத மத வழிபாடு இறுதியாக செய்து இஸ்ரேலுக்குள் புதைத்தால் மட்டுமே அந்த ஆத்மா நிறைவு பெறும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால எங்கேயுமே அந்த பிணங்களை விட மாட்டாங்க. நிச்சயமாக இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வரணும். அவங்க இறுதி வழிபாடு யூத முறைப்படி நடத்தணும். இஸ்ரேலுக்குள் புதைக்க வேண்டும். இதெல்லாம் செய்தாதான் அந்த ஆத்மா இறுதி பெறும். அது ஐதீகம். அதே சமயத்தில் பாலஸ்தீன தரப்புல இப்ப இருக்க இஸ்ரேலுமே பாலஸ்தீனம் தான். அதனால அவங்க அங்க போச்சாலும் பிரச்சனை இல்லை, அது பாலஸ்தீனம் தான் என்று அவங்க சொல்லுவாங்க. இது 2 தான் அவங்களுக்குள்ள இருக்கின்ற வித்தியாசம். இதை ஏற்றுக்கொண்டது யாருன்னா இஸ்ரேல் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டாங்க. இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு இதை அமெரிக்காவில் வைத்த இந்த ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு திரும்பிட்டாரு. ஹமாஸ் தரப்புல இது நம்பிக்கையுடன் இந்த ஒப்பந்தத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம், மிக நம்பிக்கையுடன் படித்துக் கொண்டிருக்கிறோம், நல்ல செய்தியை கொடுப்போம்னு சொல்லி ஹமாஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு இயக்கம் காசால இருக்கு, பாலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிகாத் அப்படிம்பாங்க, PLJ. அவங்க இதை முற்றாக நிராகரித்துள்ளார்கள். காசால ஹமாஸுக்கு எடுத்து பெரிய பயங்கரவாத இயக்கம் இஸ்லாமிக் ஜிகாத். சண்டைக்கு முன்னால 8000 பயங்கரவாதிகளை வைத்திருந்த ஒரு பெரிய இயக்கம் தான், பயங்கரவாத இயக்கம் தான். அவர்கள் சியா பிரிவு பயங்கரவாதிகள். இவர்களுடைய தலைமை ஈரான். ஹமாஸ் சன்னி பிரிவு பயங்கரவாத குழு, அவர்களுடைய தலைமை கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து, பாகிஸ்தான் அப்படி வரும். இது இஸ்லாமிக் ஜிகாத் முற்றாக நிராகரித்துள்ளாங்க. என்றாலுமே ஹமாஸ் இதை ஏற்றுக்கொண்டால் போதுங்கிற மாதிரி இருக்கு. ஹமாஸுக்கு நிச்சயமாக வேற வழியே இல்லை, இதை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். ஏன்னா இந்த இறுதி ஒப்பந்தத்தை, இந்த சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது ட்ரம்புடன் இணைந்து முதலாவது நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய பிரதமரும் பாகிஸ்தானுடைய முப்படை தளபதியின் பங்கும் இதில் மிகப்பெரிய பங்கு இந்த சமாதான ஒப்பந்தத்தில். அதற்கடுத்து எகிப்து, கத்தார் மற்றும் சவுதி அரேபிய தலைவர்களின் பங்கு மிக முக்கியமானது. அதனால் இது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா இஸ்லாமிய அரபிய நாடுகளின் ஆதரவை அவங்க இழப்பாங்க. அதனால் நிச்சயமா அது ஒண்ணு. களத்தில் மிக பயங்கரமாக இஸ்ரேலிய ராணுவம் தாக்கி கொண்டிருக்கு. இப்ப நான் பேசுகின்ற நொடி மிக பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது காசா நகரம். காசாவை ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. இப்ப காசா நகரத்துக்குள்ள அது சிறிய நகரம். 70% நிலப்பரப்பை இஸ்ரேல் ராணுவம் பிடித்து மிக கடுமையாக வேகமாக முன்னேறி கொண்டிருக்காங்க, பயங்கரமான தாக்குதலை நடத்தி. காசா நகரத்திலிருந்து 8 லட்சம் காசா மக்கள் இடப்பெயர்வு செய்யப்பட்டிருக்காங்க. காசா நகரத்திலிருந்து எகிப்துக்கு பக்கத்துல எல்லைக்கு 8 லட்சம் மக்களை நகர்த்திருக்காங்க. மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடக்குது. ஒருவேளை இந்த சமாதான உடன்படிக்கையை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளவிட்டால் காசா நகரம், காசா இஸ்ரேல் ராணுவம் வசம் ஒப்படைக்கப்படும். இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய இறுதி வேலையை செய்து விடலாம் சொல்லி அவங்க உத்தரவு கொடுத்திருக்காங்க. அப்போ ஹமாஸுக்கு ஒன்று இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்கு, இன்னொன்று முடியாது என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய அரேபிய நாடுகளின் ஆதரவு இழக்க நேரிடும். அதனால ஹமாஸ் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இது எப்பொழுது ஆரம்பிக்கும் அப்படின்னா 2 தரப்பும்
இஸ்ரேல் தரப்பும் ஹமாஸ் தரப்பும் பகிரங்கமாக உலக தலைவர்கள் ட்ரம்ப் முன்னிலையில் கையெழுத்து இட்டவுடன் இது ஆரம்பிக்கும். 2 பேரும் கையெழுத்து போட்ட உடனேயே இஸ்ரேல் இராணுவம் தனது எல்லா விதமான தாக்குதலையும், அனைத்து விதமான தாக்குதலையும் நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். கையெழுத்திட்டு 72 மணி நேரத்திற்குள் ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கின்ற 48 பணைய கைதிகளை எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையில் நிச்சயமாக ஒப்படைக்க வேண்டும். இதுதான் முதல் கண்டிஷன். இந்த நிறைவேறினாதான் அடுத்தடுத்து நடக்கும். இதை மட்டும் அவங்க 48 பேர்த்த 72 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கல அப்படின்னா இதில் சொல்லப்படுகின்ற எதுவுமே நடக்காது. அதனால கையெழுத்து இட்டவுடன் நிச்சயமாக 72 மணி நேரத்துக்குள்ள ஒப்படைக்கணும். அநேகமாக வருகின்ற அக்டோபர் 7, 2 வருஷம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்து ஆகுது. அதுக்குள்ள கையெழுத்திட்டு 72 மணி நேரம் அதுக்குள்ளேயே வரும். இவர்கள் ஒப்படைத்து விடுவார்கள் ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கிற பணைய கைதிகளை. அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. அமைதியின் வாரியம், அமைதிக்கான வாரியம். இன்றைக்கு அதுக்கு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். உப தலைவராக முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேர் பதவியேற்றிருக்கிறார். ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா பார்க்க வேண்டியிருப்பதால் அவருடைய வேலையை டோனி பிளேர் காசாவிலிருந்து செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கடுத்து வருகின்ற நாட்களில் இஸ்லாமிய அரபிய நாடுகளின் தலைவர்களை இந்த போர்ட் ஆஃப் பீஸில் சேர்த்துக் கொள்வார்கள். பணைய கைதிகளை ஒப்படைத்த உடனேயே தினமும் 600 லாரிகளில் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்கள் வெள்ளம் என காசாவுக்குள் கொண்டு செல்லப்படும். தினம் தற்காலிகமாக அந்த 18 லட்சம் மக்கள் வாழ டென்ட்டுகள் லட்சக்கணக்கில் உள்ள அனுப்பப்படும். அவர்களை நல்லபடியாக டென்ட்டுகள் தங்க வைத்து விட்டு அவர்களுக்கான உணவுகள் மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு இந்த போர்ட் ஆஃப் பீஸ் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்குங்கிறாங்க. அவருடைய வேலை என்ன? புதிதான காசாவை கட்டி தருவது, புதிதாக காசாவுக்கு ஒரு ஆட்சி செய்யும் அமைப்பை உருவாக்கி தருவது. இந்த புதிதான காசா கட்டி தரும்போது அவர்களுக்கு தேவையான மின்சாரம், தண்ணீர், கழிவுநீர் சுத்திகரிக்கும் வசதி, மருத்துவமனைகள், பேக்கரிகள், ஹோட்டல், கட்டிட இடிபாடுகளை அகற்றுதல், அந்த இடத்தை சுத்தப்படுத்தும், இது எல்லாமே தொடர்ச்சியாக நடைபெற்று சில வருட காலங்களுக்குள் ஒரு சுற்றுலா தலமாக, அதிக வேலை வாய்ப்புள்ள நகரமாக இந்த காசாவை கட்டி முடிப்போம் அப்படின்னு இந்த போர்ட் ஆஃப் பீஸ் உடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப்பும் உப தலைவர் டோனி பிளேரும் சொல்லியிருக்காங்க. புதிதான காசாவில் உலக மக்கள் எல்லாம் சுற்றுப்பயணம் வருவது போல, அதனால் அவர்கள் கணிசமான வருமானம் வருவதை உறுதி செய்யும் வகையில், அதே போல ஐடி வேலைவாய்ப்புகள், அமெரிக்காவுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேலைவாய்ப்புகள் அந்த பகுதிக்கு அநேகம் கொடுக்கப்படும். சுய தொழில் வேலைவாய்ப்புகள் நாங்கள் பண்ணி தருவோம் சொல்லி உறுதி கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக இந்தியா தன்னுடைய அமெரிக்கா நிலைப்பாட்டை சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தையுடைய கதாநாயகனாக ட்ரம்புடன் இணைந்து செயல்பட்டது பாகிஸ்தானுடைய பிரதமர் மற்றும் முப்படை தளபதி. அந்த பாகிஸ்தான் பிரதமரையும் முப்படை தளபதியும் டொனால்ட் ட்ரம்ப் வெகுவாக பாராட்டியிருக்கிறார், அதிக தடவை பாராட்டி கொண்டே இருக்கிறார். இந்த 2 தினத்தில் மட்டுமே அமெரிக்க அதிபரை பாகிஸ்தான் பிரதமர் 2 முறை நேருக்கு நேர் நீண்ட நேரம் சந்தித்து பேசிட்டு இருக்கார். இந்தியா கண்டிப்பா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டிய நேரம். அமெரிக்காவை சார்ந்து இருக்காமல் பிற நாட்டில் ஒரு நாட்டை போல் அமெரிக்காவை வைத்திருக்க வேண்டிய நேரம் இது. இஸ்ரேல சில அரசியல் குழப்பங்கள் இருக்கு. நெத்தனியாகுடைய மந்திரி சபை, கூட்டணி மந்திரி சபை, அதில் இருக்கிற 2 அமைச்சர்கள், நிதித்துறையை பார்க்கின்ற ஸ்முட்ரிக் அப்படிம்பாங்க, இன்னொன்று சிறைத்துறையை பார்க்கின்ற இட்டமார் பென்கவிர், 2 பேருமே ஆதரவை விலக்கிவிட்டால் இந்த ஆட்சிக்கு பிரச்சனை வரும். நிச்சயமாக இந்த 2 வலதுசாரிகளும் இந்த சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க சொல்றது முற்றாக காசாவை இடித்து தள்ள வேண்டும், அந்த காசா மக்களை அடித்து எகிப்துக்குள் அனுப்ப வேண்டும், மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற அந்த மக்களையும் அடித்து விரட்ட வேண்டும். இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. ஒருவேளை அவங்க ஆட்சிக்கான ஆதரவை வாபஸ் பெற்றுக்கொண்டால் எதிர்கட்சி தலைவராக இன்று இருக்கும் யார் லாபிடுமாங்க, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெத்தனியாக பயப்பட வேண்டாம், நான் உறுதி கொடுக்கிறேன்,
யார் ஆட்சியிலிருந்து பின்வாங்கினாலும், ஆதரவை விலக்கி கொண்டாலும், எதிர்க்கட்சியாக இருந்து எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம், நெத்தன்யாகு ஆட்சியை தொடரலாம், அப்ப இந்த ஆட்சி கவிழாதுன்னு சொல்லி இவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். எப்படின்னா பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் சேர்ந்து அப்படிங்கிற போல இங்க நடந்திருக்கு. அதனால் ஆட்சிக்கு அவ்வளவு இந்த சமாதான உடன்படிக்கை நிச்சயமாக நிறைவேறும். ஏன் இந்த சமாதான ஒப்பந்தத்தை இவ்வளவு சிறப்பா சொல்றத ஹமாஸ் தயங்கிட்டு இருக்காங்க, நம்பிக்கையோடும் படிக்கையோடும் சொல்றாங்க. ஏன் இஸ்லாமிக் ஜிஹாத் இதை முற்றாக நிராகரிக்கிறார்கள் என்றால், சமாதான ஒப்பந்தம் கையெழுத்திட்டு 72 மணி நேரத்துக்குள்ள 48 பணைய கைதிகள் மொத்தமாக ஒப்படைக்க வேண்டும். இது முதல் கட்டளை. ஹமாஸ் வசம் 48 பேரும் இருக்கிறார்களா என்று கூட சந்தேகமா இருக்கு. அனைத்து பேருமே ஹமாஸ் கைவசம் இல்லை, ஒரு சிலர் வெளியே எங்கேயோ ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நம்பப்படுது. அது ஒரு தயக்கம் ஹமாஸுக்கு. இன்னொன்று அல் ஜசீரால இன்னைக்கு எழுதியிருக்காங்க. அல் ஜசீரா பத்திரிகை தான் இந்த அரபிய இஸ்லாமிய உலகத்தில் இன்றைக்கு முதலிடம், கத்தாரிலிருந்து செயல்படுது, முதலிடத்தில் இருக்கு. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, டைம் ஃப்ரேம், அதாவது நேர கால அட்டவணை சரியாக சொல்லப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு மிக சரியான நேரம் கொடுத்துருக்காங்க. அதாவது 72 மணி நேரத்துக்குள்ள அவருடைய முதன்மையான கோரிக்கையான 48 பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிறதுல கால அட்டவணை சிறப்பாக செய்து கொடுத்த அமெரிக்கா என்னைக்கு முழுசாக இந்த காசாவை கட்டித்தருவார்கள் என்று ஒரு கால அட்டவணையை சொல்லலைங்கிறாங்க. இது சொல்லவும் முடியாது, ஏன்னா மிகப்பெரிய அழிவை காசா சந்திச்சிருக்கு. அதெல்லாம் இனி உள்ள போய் டோனி பிளேயர் முழுசாக பார்த்த பிறகுதான் சொல்லவே முடியும். இது எத்தனை கட்டித்தரக்கு எவ்வளவு செலவாகுது அதெல்லாம் பார்த்து தான் சொல்லவே முடியும். அது ஒரு சந்தேகம் அல் ஜசீரால கலப்பியிருக்காங்க. இன்னொன்று முழுதாக, அதாவது 100க்கு 100% இஸ்ரேலிய இராணுவம் காசாவை விட்டு வெளியே செல்லும் என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட 90% இஸ்ரேல் இராணுவம் வாபஸ் வாங்கிடுவாங்க சொல்றாங்க. கொஞ்சம் இஸ்ரேல் இராணுவம் அங்கு இருக்கு சொல்லப்படுது. அது ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க. இப்பொழுது சர்வதேச அளவில் காசாவை ஆட்சி செய்யறாங்க. சர்வதேச தலைவர்கள் தலைமையில் யாரின் கையில் முழுமையாக காசா ஒப்படைக்கப்படும் என்கிற சந்தேகத்தை அல் ஜசீரா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் சந்தேகமா வைத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த சந்தேகத்தை தாண்டி இந்த சண்டை நிறுத்தம் ஒரு அமலுக்கு வரும் என்று தோணுது. இரண்டு தரப்புக்கும் எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக இருக்குன்னு பார்த்தா, இஸ்ரேலுடைய முதல் கோரிக்கையான 48 பணைய கைதிகள் இருக்கின்ற நிலைமையில 72 மணி நேரத்துக்குள்ள கிடைக்கணும். இது இஸ்ரேலுடைய மிகப்பெரிய வெற்றி. ஹமாஸ் என்று ஒன்று இருக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க, அதையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது இருக்கின்ற ஹமாஸ் பயங்கரவாதிகள் தங்களுடைய ஆயுதங்களை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வசம் ஆயுதத்தை ஒப்படைத்து விட்டு பொது மன்னிப்பை பெற்றுக்கொண்டு காசாவுக்குள் சென்று விடலாம், அல்லது அவர்கள் விருப்பப்படுகின்ற 3வது நாடுகள் கூட செல்லலாம். அவர்கள் ஏதாவது 3வது நாடுக்கு செல்ல விரும்பினாங்கன்னா அதற்கான அனைத்து வசதியும் செய்து அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை அனுப்பி வைப்போம். ஆனால் ஹமாஸ் இனிமேல் நிச்சயமாக ஆட்சி செய்யக்கூடாது, ஆயுதங்களை கையில் வைக்கக்கூடாதுங்கிறது 2வது சட்டம் இருக்கு, இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுவுமே இஸ்ரேல் நீண்ட காலமாக சொல்லியது. அதுக்கப்புறம் இந்த காசா நகரம் முழுக்க சோதனையிட்டு இந்த குகைகள், சுரங்கங்கள், டனல் எல்லாமே நிர்மூலமாக்கப்படும் சொல்லி இதில் சொல்லியிருக்கு. அப்ப அதுவுமே இஸ்ரேல் இராணுவத்தில் நீண்ட நாளாக இஸ்ரேல் சொல்லப்பட்டது. இந்த 3மே இஸ்ரேல் கேட்டது நிறைவேறுகிறது. பணைய கைதிகள் கிடைக்கிறாங்க, ஹமாஸ் ஆட்சியிலிருந்து விலகிறாங்க, அந்த டனல்கள் எல்லாமே இடித்து தரப்படுகிறது. இது இஸ்ரேல் தரப்புக்கு கிடைத்த சாதகம். காசா தரப்புக்கு என்ன சாதகம்னா, இந்த 18 லட்சம் மக்கள் இனி பயப்பட தேவையில்லை, காசா விட்டு நம்ம வெளியே போயிடுவோம், நம்ம வெளியே அனுப்பப்படுவோம் என்ற பயம் தேவையில்லை. சண்டை நிறுத்தம் உடனே வந்துடும். அச்சமின்றி 18 லட்சம் மக்களும் காசாவுக்குள் இடிபாடுகள் டென்ட்டில் வாழலாம். தினம் தினம் உணவுப் பொருட்கள் கொட்டி கொடுக்கப்படும். இது அவர்களுக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும். புதிதான நகரம், புதிதான காசா கட்டித்தரப்படும். அதுல வேலை வாய்ப்புகள், சுற்றுலா தலங்கள், ஐடி வேலை வாய்ப்புகள், சுய வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காசா தரப்புக்கு வெற்றி. இதை விட மிகப்பெரிய வெற்றி புதிதாக வருகின்ற டோனி பிளேர். இவர் பொதுவாக பெரிதளவு சண்டை விரும்பியதில்லை. அவர்
அவர் இருக்கின்ற காலத்தில் ரொம்ப அமைதியை விரும்பின மனுஷன் இங்கிலாந்துல. அவருடைய ஆட்சி காலம் மிக சிறப்பாக காசாக்கு அமையும். இதெல்லாம் காசா தரப்புக்கு கிடைத்த பெரிய வெற்றின்னு பார்க்கலாம். இனி காசால சர்வதேச படைகள், இஸ்லாமிய அரபிய நாடுகள், அமெரிக்கா தலைமையில் அங்க சர்வதேச படைகள் உள்ள இருக்கும். புதிதாக காசா ஆட்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுத்து புதிய ஒரு இராணுவம், புதிய ஒரு ஆட்சி உருவாக்கப்படும். இதெல்லாமே இஸ்ரேலிய காசா தரப்பு இரண்டு தரப்புக்கும் உள்ள சாதகங்கள், வெற்றிகள் சொல்லலாம். இப்போ என்னுடைய கணிப்பு அப்படின்னா, இதை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா 2 வருஷமா சண்டை போடுறாங்க, கணிசமான உயிரிழப்பு இரண்டு பக்கமும் நடந்திருக்கு. காசா தரப்புல இப்ப வரைக்கும் 67,000 மக்கள் பெயர் தெரிந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு 3 மடங்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க. வாழ்வாதாரம் இல்லாமையே போயிடுச்சு. தண்ணீர், மின்சாரம், எரிபொருள் எதுவுமே, மருத்துவ வசதி எதுவுமே இல்லாமல் போயிருக்கு. இன்னுமே சண்டை தொடருது. இஸ்ரேல் தரப்புல 904 இராணுவ வீரர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்திருக்காங்க. சண்டை தொடருது. அதனால இந்த சண்டை நிறுத்தம் 2 பேர்த்துக்கும் ஏற்றுக்கொள்ளலாம். இது 2 தரப்புக்குமே இது வெற்றின்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு தற்காலிக சண்டை நிறுத்தம் என்று சொல்ல முடியும். இது ஒரு நிரந்தரமான சண்டை நிறுத்தமான நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு காரை ஏற்றி ஒரு இஸ்ரேல் இராணுவ வீரரை கொன்றவன் காசாவிலிருந்து வரவில்லை, மேற்கு கரையிலிருந்து வந்திருக்கான். இவர்கள் இந்த பயங்கரவாதத்தை ஒரு காலமும் நிறுத்தவே மாட்டாங்க, திரும்ப இது தொடரும். ஆனால் தற்காலிகமாக சில வருஷங்களுக்கு அமைதியாக இந்த இஸ்ரேலிய மற்றும் இந்த காசா மக்கள் வாழலாம். இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது காசா என்று ஒன்று இல்லாமல் முற்றாக இடிக்கப்பட்டு அந்த 18 லட்சம் மக்களும் எகிப்துக்குள் அல்லது பிற அரேபிய நாட்டுக்குள் அனுப்பி விடுவதுதான். இந்த காசா என்று ஒன்றை கட்டிடங்கள் இல்லாமல், மக்கள் இல்லாமல் செய்வது முதல் 50% வெற்றியா வரும். இரண்டாவது, இந்த மேற்கு கரை, இதே போல அந்த மேற்கு கரை மக்களை மொத்தமாக 42 லட்சம் பேர் இருக்காங்க, அவர்களை அங்கிருந்து விரட்டி ஜோர்டானுக்குள் அனுப்பி இந்த எகிப்திய ஜோர்டான் எல்லையை மூடி விடுவதுதான் இஸ்ரேலுக்கான நிரந்தர அமைதி தீர்வாக அமையும். ஆனால் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போது உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு இருக்கு. அரபிய இஸ்லாமிய தலைவர்கள் கடுமையாக கண்டிக்கிறாங்க. அதனால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வேற வழி இல்லாத இருக்கிற போல தெரியல, தற்காலிக ஒரு தீர்வாக அமையும். இப்ப கூட அங்க அமெரிக்கா சென்ற இஸ்ரேலிய பென்யமின் நெத்தன்யாகு டெலிபோன் வாயிலாக கத்தார் தலைமையை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டார். நாங்கள் தாக்கியது தப்பு தான், மன்னித்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாமிய அரபிய உலகங்கள் இவங்களுக்கு எதிராக செயல்படுது. எனிவே, ஒரு தற்காலிகமாக சில வருஷங்களுக்காவது அந்த மக்கள் அமைதியாக வாழ முடியும். நிரந்தரமான தீர்வு என்பது நிச்சயமாக அந்த காசாவும் மேற்கு கரையும் இல்லாமல் அங்குள்ள அந்த பாலஸ்தீனிய மக்களை எகிப்து, ஜோர்டான், பிற நாட்டுக்கு அனுப்பிவிடுவதுதான் இஸ்ரேலுக்கு நிரந்தர தீர்வாக அமையும். அந்த காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேலோடு இணைத்து இன்னும் சில பகுதிகள், எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான் இருக்க பகுதியை பிடித்து அகண்ட இஸ்ரேலாக அமைத்துக் கொள்வதுதான் இஸ்ரேலுக்கு நிரந்தரமான தீர்வாக அமையும். அது வருகின்ற காலத்தில் நிச்சயமா செய்வாங்க. இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையோட சண்டையை நிறுத்திக்குவாங்கன்னு தோணுது. கடைசியாக அங்க வலதுசாரி அமைச்சர் ஸ்முட்ரிக் நிதித்துறையை பார்க்கிறார். அவர் ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு, அதோட முடிச்சுக்கிறேன். அவர் சொல்லியிருந்தார், நான் இந்த பேச்சுவார்த்தையை நான் முழுதாக நிராகரிக்கிறேன், நான் கண்ணீரோடு பதிவு செய்கிறேன். நாளைய எங்களது பிள்ளைகள், எங்களது பேர பிள்ளைகள் நிச்சயமாக இந்த காசா வெஸ்ட் பேங்க் பயங்கரவாதிகளுடன் போரிட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அதுதான் உண்மை. இந்த காசா, இந்த வெஸ்ட் பேங்க் இருக்கிற வரைக்கும் அவனுடைய தாக்குதல் தொடரும், பதில் தாக்குதல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. இதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. தற்காலிகமாக சில வருடங்களுக்கு ஒரு அமைதியாக அந்த பகுதி மக்கள் வாழ்வார்கள். நன்றிகள்.